ஏந்திக் கொண்டு நான் இப்போது கதறுவதைப் போல் நீங்களும் ஒரு நாள் கதறுவீர்கள். என்னுடைய மகனே ஹசன், அடிக்கடி மகாமங்காவின் சாபம் என் காதில் ஏன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது? அவர் அளித்த சாபம் என்னை பின்தொடர்ந்து வருவது போல் ஏன் நான் உணர்கிறேன்? என்னை சுற்றி கவலை எண்ணும் இருள் ஏன் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது கண்ணா? ஏன் அபசகுணமாக நடக்கின்றது? என்னுடைய வாரிசை காப்பாற்று கண்ணா, நீதான் காப்பாற்ற வேண்டும். என்னவாயிற்று ஜோதா பேகம்? எதற்காக கவலையாக இருக்கிறீர்கள்? ராவணனை தகனம் செய்யும் வேளையிலும் நீங்கள் வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தீர்கள். என்ன விஷயம் என்று என்னிடம் கூறுங்கள். இவ்வாறு இருக்க நானும் விரும்பவில்லை. ஆனால் ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது. நடப்பது அனைத்தும் தவறாகவே நடக்கின்றது, அபசகுணமாகவே நடக்கின்றது. ஏதோ பெரிய சோதனை எனக்கு வரப்போகிறது என்று அடிக்கடி என்னுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. மகாமங்காவின் சாபம் திரும்ப திரும்ப என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் இன்று வரையில் உங்களை போன்ற ஒரு மன வலிமை கொண்டவரை நான் பார்த்ததில்லை ஜோதா பேகம். நீங்கள் அதே போல் இப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் ஜோதா. நீங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள், ஒரு தாயினுடைய தூய்மையான அன்பின் முன்பும் பாசத்திற்கு முன்பும் எந்த சாபமும் பலிக்காதென்று கூறினீர்கள். இன்று வரை அவருடைய சாபமானது பலிக்கவே இல்லை. நம்முடைய குழந்தைகளும் இந்த பூமிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் நல்லபடியாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதனால் அவருடைய சாபம் பலிக்கவில்லை என்பதுதானே இதற்கான பொருள். அதோடு நானும் உங்களோடு இருக்கின்றேன். நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் ஜோதா பேகம், நம் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாது. அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது. என்னாயிற்று என் குழந்தைக்கு? ஹசன் ஏதாவது கனவு கண்டு பயந்து விட்டானா? தங்களுக்கு பசிக்கின்றதா? இவன் ஏன் அழுது கொண்டே இருக்கிறான்? அழாதே, இவனுக்கு பசிக்கிறது என்று நினைக்கிறேன். உனக்கு பசிக்கின்றதா?
ஹுதா, இப்பொழுதுதான் தூங்க வைத்தேன், அதற்குள் எழுந்து விட்டானே. எனது செல்லக்குட்டி தூங்கடா. பார்த்தாயா, அம்மாவிற்கு தூக்கம் வருகிறது. தூங்கு செல்லமே. யா அல்லாஹ். ஹுசைன், ஹுசைன், ஹுசைன் எழுந்துரு. என்ன வயிற்று செல்லமே, அம்மா இருக்கிறேன் அல்லவா, சரியாகிவிடும். அண்ணி அவர்களே, அண்ணி அவர்களே. வேண்டாம் வேண்டாம், அழக்கூடாது. என்ன ஆயிற்று ருக்கையா? பார்த்தீர்களா, எனது ஹுசைனுக்கு என்ன வயிற்று? இவன் இவன் வாந்தி எடுத்து விட்டான். வயிறு சரியில்லை என்று நினைக்கிறேன். வீரனே, உள்ளே வா. கோருங்கள் உசோர். நீ விரைவாக சென்று மருத்துவரை அழைத்து வா. தாமதமானால் உன் தலையை கொய்து விடுவேன். செல். ஆகட்டும் உசோர். அண்ணி அவர்களே, என் குழந்தைக்கு என்ன வயிற்று? எதற்காக இவன் வாந்தி எடுத்திருப்பான்? என்னால் அதை கூற முடியாது ருக்கையா. ஆனால் நீ கவலை கொள்ளாதே. குழந்தைகள் வாந்தி எடுப்பது சகஜம்தான். இது வயிற்று பிரச்சனையாக இருக்கும். நீ அமைதியாக இரு. குடு, என்னிடம் தா. இல்லை அண்ணி அவர்களே, திடீரென்று குழந்தை எதற்காக வாந்தி எடுக்க வேண்டும்? இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை. விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இல்லை இல்லை இல்லை, அழக்கூடாது என் செல்லமே, அழக்கூடாது. அம்மா இருக்கிறேன் அல்லவா, உனக்கு எதுவும் ஆகாது. அண்ணி அவர்களே, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஏதேனும் ஏதேனும் செய்யுங்கள். இந்த நேரத்தில் இவன் விழிக்க மாட்டானே. ஹசன் எப்போதும் உறங்கிக் கொண்டுதான் இருப்பான். நீங்கள் இருக்கிறீர்களே, சிறு சிறு விஷயங்களுக்கும் தேவையில்லாமல் கவலைப்படுவீர்கள். ஜோதா பேகம் இவன் குழந்தை. உறங்கும் போது ஏதாவது கனவில் எதையாவது கண்டிருப்பான், அதனால் பயந்து அழுதிருப்பான். குழந்தைகளை பற்றி நிறைய தெரியுமோ? எனக்கு தெரியாது, ஆனால் என் தாயார் அடிக்கடி கூறுவார்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே போய் கேட்டு பாருங்கள். ஜோதா பேகம் என்னை பொறுத்தவரை குழந்தைகளை புரிந்து கொள்வதென்பது சிக்கலான புதிருக்கு விடையளிப்பதை விட மிகவும் கடினமானது. எனவே வீணாக கவலைப்படாதீர்கள். சரி, இப்போது சென்று உறங்குங்கள். அதே போல் தாயானவள் உறங்கவில்லை என்றால் குழந்தையும் சரியாக உறங்க மாட்டாள். இதுவும் என் தாயார் கூறியதுதான். பார்த்தீர்களா, இவரும் உறங்கிவிட்டார். செல்லுங்கள், சென்று உறங்குங்கள். ஆனால் ஹசன், அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவனை பார்த்துக் கொள்ள நான் இருக்கிறேன் அல்லவா. ஒருவேளை தேவை ஏற்பட்டால் நானே உங்களை எழுப்பி விடுகிறேன். அப்போது தாங்கள் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சென்று உறங்குங்கள். செல்லுங்கள், உறங்குங்கள். இல்லை நான் ஷென்ஷா. கூறுகிறேன் அல்லவா. வாருங்கள், வாருங்கள், வந்து உறங்குங்கள். ஆனால் ஷென்ஷா, நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விழித்திருந்தால் அது நன்றாகவா இருக்கும்? இதுதான் எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை ஜோதா பேகம். நீங்கள் என் பேச்சை கேட்பதே இல்லை. நான் சொல்வதை கேட்டு உறங்குங்கள். எப்பொழுது நான் கேட்காமல் இருந்திருக்கிறேன்? நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஜோதா பேகம், உறங்குவீர்களா இல்லையா? இப்போது நீங்கள் உறங்குங்கள். இது என் கட்டளையாகும். இப்போது நீங்கள் உறங்கவில்லை என்றால் உண்மையில் எனக்கு கோபம் வந்துவிடும். நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் இங்கே உறங்குங்கள். உறங்குங்கள். மருத்துவர் அவர்களே, என்ன வயிற்று? என் குழந்தைக்கு என்னவென்று கூறுங்கள். ஏன் அவன் அழுகிறான்? என்ன வயிற்று கூறுங்கள். அப்படி என்றால் நான் ஹுசைனுக்குத்தான் விஷம் அளித்திருக்கிறேன். இல்லை, அழாத என் செல்லமே, அம்மா இருக்கிறேன். அழக்கூடாது. என்னவென்று கூறுங்களேன். பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை ருக்கையா பேகம். என் ஹுசைன் வாந்தி எடுத்திருக்கிறான், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறுகிறீர்கள். இல்லை, அதிகமாக பால் அருந்தி இருப்பதால் இப்படி வாந்தி எடுத்திருக்கிறார். குழந்தைகள் வாந்தி எடுப்பது இயல்பான விஷயம்தான். நாடி சரியாக உள்ளது, வயிறும் சரியாக உள்ளது. பயப்படும்படியாக எதுவும் இல்லை. ஒன்றுமில்லை. என் செல்லத்திற்கு சீக்கிரம் சரியாகிவிடும். அப்படித்தானே? இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லையே. விஷத்தால் ஏற்பட்ட அறிகுறிகள் குறையவே குறையாதே. அப்படி என்றால் நான் ஹுசைனுக்கு அல்ல, ஹசனுக்கு விஷத்தை தந்திருக்கிறேன்.
அப்படியென்றால் உதயராணா சிங் என்னை சந்திக்க தயாராக இருக்கிறார். இருப்பினும் முகலாயர்களுக்கு எதிராக இருக்கும் புரட்சியாளர்களை அவர்கள் ஒப்படைக்க தயாராக இல்லை. அப்படியென்றால் இதற்கு பொருள் மேவாடின் ராணா பிரதாப்பும் மற்ற ராஜபுத்திரர்களும் என்னோடு ஒப்பந்தம் செய்ய மறுத்து வருகிறார்கள். சரி, அவர்களுக்கு போர்தான் வேண்டும் என்றால் நான் அதையே தருகிறேன். உடனே முடிவெடுப்பது சமயோஜிதமாக இருக்காது ஷகன்ஷா. அவர்கள் நோக்கம் யுத்தமாக இருந்திருந்தால் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்திருக்க மாட்டார்கள். ஷெகன்ஷா, நானும் மகேஷ் அவர்களின் கூற்றை ஆமோதிக்கின்றேன். ஆம், யாராக இருந்தாலும் யுத்தம் என்றால் யோசிக்கத்தான் செய்வார்கள். மிகவும் சரியாக கூறினீர்கள் மகேஷ் அவர்களே. ஷென்ஷா, தாங்கள் நட்புக்கரம் நீட்டும் பட்சத்தில் மகேஷ் தாஸ் அவர்களை அவர்களிடம் அனுப்பி வைப்பதை விட வேறு நல்ல ஆலோசனை இருக்க முடியாது. தாங்கள் வேடிக்கையான அறிவுரையை கூறி அங்கிருக்கும் பதட்டத்தை தணித்து விடுவீர்கள். அவர்கள் சிரித்து விட்டால் பிறகு பகைமை ஒழிந்து விட்டதாகத்தானே அர்த்தம். என்ன மகேஷ் தாஸ் அவர்களே, நான் கூறியது சரிதானே? மன்னிக்க வேண்டும் ஷென்ஷா, நான் பரிகாசம் செய்வதற்காகத்தான் அவ்வாறு பேசினேன். அவரவர் வேலையை அவரவர் பார்த்தால்தான் நன்றாக இருக்கும். தான்சிங் அவர்களே, இது தங்களால் இயன்ற விஷயம் அல்ல. வேண்டுமென்றால் திராட்சை தோட்டத்திற்கு சென்று சாதகம் செய்து பாருங்கள் என்று. நாம் இங்கு எதற்காக கூடியிருக்கிறோம் என்றால், நமது எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை ஆலோசிக்க. அதற்கு ஒரே வழிதான் உள்ளது. அவர்களோடு நல்ல சூழ்நிலையில் நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதன் பிறகுதான் இதில் மறைந்துள்ள சாதக பாதங்களை அறிய முடியும். ஆம் ஷகன்ஷா, அவர்கள் நம் பேச்சை கேட்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. பரவாயில்லையே மகேஷ் தாஸ் அவர்களே, அவர்களை பற்றி தங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கிறதே. இங்கே வருவதற்கு முன்னால் தாங்கள் மாறுவேடம் அணிந்து கொண்டு வேடிக்கையான தங்களது பேச்சால் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ? என்ன செய்வது தான்சிங் அவர்களே, உங்கள் பாட்டை கேட்க முடியாததால் எருமைகள் பால் தருவதை நிறுத்திவிட்டது. பால் தராததால் பெற்றோர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். ஆகையால் கவலையோடு இருப்பவர்களை சந்தோஷப்படுத்த நான் ஏதாவது ஒன்று செய்துதானே ஆக வேண்டும். கூறுங்கள். மன்னிக்க வேண்டும் மகேஷ் தாஸ் அவர்களே, சிரிக்க வைப்பது ஒன்று மாபெரும் கலை அல்ல, புரிந்ததா? தான்சிங் அவர்களே, இங்கே பாருங்கள், முதலில் கோபப்படுவதை விட்டுவிடுங்கள். ஷகன்ஷா, எங்கள் இருவரையும் ஒப்பிட வேண்டியதில்லை. என் வேலை எனக்கு நன்றாக தெரியும். மகேஷ் தாஸ் அவர்களே, இது முகலாய தர்பார் ஆகும். இங்கு சிறுபிள்ளைத்தனமாக விவாதிக்க கூடாது. சரி, நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சியவர் எனும் எண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு அளிக்கின்றேன். ஏன் நீங்கள் இருவரும் உங்கள் வேலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது? அதுவே நன்றாக இருக்கும். நாளை முதல் தாங்கள் உங்கள் வேலைகளை மாற்றி செய்ய வேண்டும். தான்சிங் அவர்களே, நாளை முதல் நீங்கள் பாட்டு பாடக்கூடாது. அதற்கு பதிலாக தர்பாரில் இருக்கும் அனைவரையும் நீங்கள் சிரிக்க வைக்க வேண்டும். பிறகு மகேஷ் தாஸ் அவர்களே, நீங்கள் நாளையிலிருந்து தர்பாரில் உங்கள் வேடிக்கை பேச்சை நிறுத்திவிட்டு அனைவருக்கும் நல்ல பாடல்களை பாட வேண்டும். ஷகன்ஷா, எனக்கு வாசிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், மக்களையும் நன்கு சிரிக்க வைக்க தெரியும். ஆனால் தான்சிங்கை நினைத்தால்தான் வருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை அவர் மக்களை சிரிக்க வைப்பதில் தோல்வி அடைந்து விட்டால் அவர் அழுகையை யாரால் நிறுத்த முடியும்? போதும், அதிகமாக பேசாதீர்கள். சிரிக்க வைப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புரிந்ததா? உங்கள் இருவரில் யார் சிறந்தவர் என்பது நாளை அனைவருக்கும் தெரிந்துவிடும். அதனால் இப்போது சென்று அதற்கான வேலைகளை பாருங்கள். சித்தம் ஷகன்ஷா. ஷெகன்ஷா, தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? தோழர்களே, மற்றவர்கள் கூறுவது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் இந்த இருவருமே நம் தர்பாரில் ஒப்பிட முடியாத சிறந்த கலைஞர்கள். பிரச்சனை என்னவென்றால், ஒருவர் திறமையை ஒருவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாளை ஒருவர் வேலையை இன்னொருவர் செய்யும் போது இருவருக்கும் அவரவர் செய்த வேலை எவ்வளவு கடினமானது என்பது அவர்களுக்கே புரிய வரும். அது மட்டுமல்லாமல், நாளை இவர்களில் யார் சிறந்தவர் என்பதை நிரூபிக்க இவர்கள் செய்ய போகும் செயல்கள் நமக்கும் வேடிக்கையாகத்தான் இருக்கும். பார்த்தாய மோதி, இவன் என்ன செய்கிறான் என்று. தினமும் என்னை விடவே மாட்டான். இன்று பாலை கூட அருந்தவில்லை. அவருக்கு அருந்த விருப்பம் இல்லாத பொழுது எதற்கு வற்புறுத்துகிறாய்? அது மட்டுமல்லாமல் ஜீனத் நேற்று ஹுசைனுக்கு அதிகமாக பால் கொடுத்ததால் அவர் வாந்தி எடுத்து விட்டதாக தாசிகள் கூறினார்கள். அதன் பிறகு ருக்கையா பேகம் பெரிய சூறாவளியை எழுப்பியிருப்பார். என்னுடைய ஹசன் எப்படி இருக்கிறான்? வணக்கம் ஷென்ஷா. இது உங்களுக்காக. என்ன இது?
பொதுமக்களில் ஒருவர் எனக்கு இதை பரிசாக வழங்கினார். உங்களுக்கு இது நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன், அதனால் தான் கொண்டு வந்தேன். அழகாக இருக்கிறது. என்ன விஷயம் ஷெஹன்ஷா, இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஆம் ஜோதா பேகம், இன்று நமது தர்பாரில் தான்சிங் அவர்களுக்கும் மகேஷ்தாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது. பூனைகளைப் போல சண்டை போட்டுக் கொண்டார்கள். எனக்கு அப்போது உங்களை பற்றியும் ருக்கையா பேகத்தை பற்றியும் தான் ஞாபகம் வந்தது. என்ன? எங்கள் இருவருக்குள்ளும் எந்த சண்டையும் இல்லை. இப்பொழுது வரை எதுவும் இல்லை. உண்மையாகவா? ஆம், ஒரு சமயத்தில் எங்களுக்குள் சிறு பேதம் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது எதுவும் இல்லை. சண்டை, சச்சரவு, பொறாமை எதுவுமே இல்லை. அதனால்தான் மற்றவர்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு சிரிப்பு வருகிறதா? நான் வருவதற்கு முன்பு நீங்களும் மோத்திபாயும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். ஷெஹன்ஷா, அது நான் வெறும் வேடிக்கைக்காக அவ்வாறு கூறினேன். பொய் கூறாதீர்கள் ஜோதா பேகம். ஷெஹன்ஷா, உண்மைதான். நான் ருக்கையா பேகம் மீது பொறாமைப்பட்டதே இல்லை. அது ஒன்றுமில்லை. அவருக்கு ஹுசைன் மீது இருக்கும் அளவற்ற அன்பால் அவர் காட்டும் சேட்டைகளைத்தான் கூறினேன். அதனால்தான் நான் கூறினேன் ஜோதா பேகம். பாடகர் தான்சிங் அவர்களும் மகேஷ்தாஸ் அவர்களும் போட்ட சண்டையை பார்க்கும்போது உங்கள் இருவரின் ஞாபகம் வந்ததென்று. அவர்களும் ஒருவரை ஒருவர் வெறுப்பதில்லை. இருப்பினும் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக திடீரென்று மோதிக்கொள்கிறார்கள். இந்த சர்ச்சையை தீர்த்து வைப்பதற்காக நான் ஏன் ஒருவர் வேலையை இன்னொருவருக்கு தரக்கூடாது என்று தர்பாரில் முடிவு செய்தேன். ஏனென்றால் ஒருவர் படும் கஷ்டத்தை இன்னொருவர் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும் அல்லவா? என்ன, பொறுப்பை மாற்றி அளித்து விட்டீர்களா? அப்படி என்றால் இனி மகேஷ்தாஸ் அவர்கள் பாடப் போகிறாரா? பிறகு தான்சிங் உங்களை சிரிக்க வைக்க போகிறாரா? இதை நினைத்தாலே சிரிப்பாக வருகிறது ஷெஹன்ஷா. அது சரி, ருக்கையா பேகத்தை மறந்துவிட்டு இப்போது அவர்களை நினைத்து சிரிக்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உங்களோடு நானும் அங்கே இருந்திருந்தால் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆம், ஆனால் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி என் குழந்தைகளோடும் உங்களோடும் தான் கிடைக்கிறது. என் குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டு அவர்களோடு கொஞ்சி பேசி விளையாட வேண்டும் என்று என்னுடைய மனதில் மிகவும் ஆசையாக இருக்கிறது. எதற்காக தாங்கள் இப்போது சிரிக்கிறீர்கள்? நான் இருக்கும் போதே என்னை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்களா? நீங்கள் கூறுவது போல் எதுவும் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் இங்கு வந்தால் என் வேலை இரட்டிப்பாகிறது. நான் 2 குழந்தைகளை பார்க்க வேண்டியுள்ளது. 2 குழந்தைகள் எங்கே இருக்கிறது? ஒன்றுதானே? ஒன்று ருக்கையா பேகத்திடம் இருக்கிறது அல்லவா? ஷெஹன்ஷா, நான் கூறியது தங்களை பற்றி. நீங்கள் பல முறை சிறுவர்களை விட மிகவும் குறும்பு செய்கிறீர்கள். நீங்கள் என்ன கூறினாலும் சரி, நான் இங்கு வரத்தான் செய்வேன் ஜோதா பேகம். நான் என் குழந்தைகளோடு சேர்ந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் தெரியுமா? அவர்கள் சீக்கிரமாக பெரியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போது அவர்கள் அருகில் இருந்து அவர்களுக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுப்பேன். இவர்களுக்கு குதிரை சவாரி கற்றுத் தருவேன், வால் பயிற்சி அளிப்பேன், என்னோடு வேட்டைக்கும் அழைத்துச் செல்வேன். போதும் 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 ஷெஹன்ஷா, இப்பொழுதே அதிகமாகிவிட்டது. முதலில் இவர்கள் பெரியவர்களாகட்டும். உங்கள் விருப்பப்படி விட்டுவிட்டால் இப்பொழுதே இவர்களை போய் பயிற்சிக்கு அழைத்து சென்று விடுவீர்கள். நீங்கள் கூறுவது சரிதான். நான் இவர்களை பற்றி அதிகமாக யோசிக்கின்றேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவர்கள் எப்போது படிக்க செல்வார்கள், எப்போது விளையாட செல்வார்கள் என்பதை பார்க்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் வளர ஆரம்பித்தவுடன் இவர்கள் இருவரையும் நான் சிறந்த வீரர்களாக உருவாக்குவேன். இவர்களை இவர்களது தந்தையைப் போல சிறந்த வீரர்களாக நான் நிச்சயம் உருவாக்குவேன். இவர்கள் வீரர்களாகுவார்களா மாட்டார்களா என்று தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிவேன். அவர்கள் உங்களைப் போல் பரந்த மனம் படைத்தவர்களாவார்கள். அனைத்து மக்களையும் அனைத்து மதத்தினரையும் சமமாக பார்ப்பார்கள். நிச்சயம் நான் கூறுவது போல்தான் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர் கருணையால் அதே போல் நடக்க வேண்டும். நிச்சயம் அவ்வாறே நடக்கும்.